ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கும் கூட. ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்தை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ன்றதே கொண்டு வந்தாங்க. ஆனால் இதில் எந்த மாதிரியான சொத்துக்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்து சொல்கிறது தான் இந்த கான்செப்ட். இந்த இடத்துல கொஸ்டின் பாருங்கள், மாற்றி அமைக்க முடியாத சொத்துக்கள். ஏதோ ஒரு சொத்துக்கள் இருக்குது, அந்த சொத்துக்களை யார் பேர்லையுமே மாற்றி அமைக்க முடியாது. ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லா வகையான சொத்துக்களையும் உரிமை மாற்றம் செய்யலாம்னு சொல்லுது. எல்லா வகையான சொத்துக்களையும் உரிமை மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதில் ஒரு சில எக்ஸப்ஷன் கண்டிப்பாக இருக்குது. அந்த எக்ஸப்ஷனை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அடிக்கடிக்கு உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு பிக் கொஸ்டினில் கேட்கலன்னா ஸ்மால் கொஸ்டினில் ஏதாச்சும் ஒரு டாப்பிக் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு டாப்பிக்கை படிப்பதன் மூலமாக உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 10 மதிப்பெண்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம், அதிகபட்சமாக 15-20 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஒரு டாப்பிக்காக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா எதை வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்மென்ட் ரைட்ஸை பற்றி கேட்டுடலாம். ஈஸ்ட்மென்ட் ரைட்ஸுக்குள்ளே இருக்கிற கான்செப்டை கேட்கலாம். திடீர்னு இந்த டாபிக் கேட்கலாம், திடீர்னு இந்த டாபிக் கேட்கலாம். நோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வெறும் மொட்டையே கேட்பாங்க. நோ ட்ரான்ஸ்ஃபர்னால் எங்கே இருக்குது, என்னது நோ ட்ரான்ஸ்ஃபர், என்னது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இந்த டாப்பிக்குள்ளே தான் நோ ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது இப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சரி, இப்போ கொஸ்டினை பார்க்கலாம். பிரிங் அவுட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் தட் cannot be transferred under TP Act. cannot be transferred, இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய கான்செப்ட் என்னென்னா, cannot be transferred இல்லை நாட் பி டிரான்ஸ்ஃபர்டு. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வார்த்தையோட ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வந்துச்சுன்னா நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர் இதிலிருந்து இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த டாப்பிக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோன்னு. ஏதோ ஒரு வகையான சொத்துக்களை மாற்றி அமைக்க முடியாது, அந்த வகையான சொத்துக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அகைன் நான் கொஸ்டினுக்குள்ளே போகிறேன். நான் பிரிங் அவுட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி cannot be transferred under TP Act 1882 அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதில் செக்ஷன் 6 டிஃபைன் பண்ணி சொல்லுது. ஆக்சுவலாக செக்ஷன் 6 எதை டிஃபைன் பண்ணி சொல்லுதுன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்லுது. எந்த வகையான சொத்துக்களை பரிமாற்றம் செய்யலாம் என்பதை டிஃபைன் பண்ணி சொல்கிறது செக்ஷன் 6. எந்த வகையான சொத்துக்களை பரிமாற்றம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறது செக்ஷன் 6. சப் கிளாஸ் ஏலேருந்து ஐ வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போது இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த ஏலேருந்து ஐ வரைக்கும் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்ற முடியாத சொத்துக்கள் cannot be transferred ப்ராப்பர்ட்டியை செக்ஷன் 6 ஞாபகம் வந்துடணும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா ஏலேருந்து ஐ வரைக்கும் ஆல்ஃபாபெட்டிக்காக நீங்கள் அரே பண்ணிங்கன்னா, இங்கே ஏ, இங்கே பி, இங்கே சி அப்படின்னு அரே பண்ணிக்கிட்டு இதுக்கு நம்பர் கொடுத்துட்டு போனீங்கன்னா 1 2 3ன்னு கொடுத்துட்டு போனீங்கன்னா 9 வந்து நிற்கும் ஐன்ற ஆல்ஃபாபெட்டிக். இப்போ இந்த 9 ஞாபகம் வச்சிங்கன்னா ஏலேருந்து ஐ வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஒரு கான்செப்ட். இந்த 9 அப்படியே திருப்பி போடுங்க, 6 வந்துடும். ரெண்டாவது கான்செப்டும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ நீங்கள் ஏலேருந்து ஐ 9 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஏ டு ஐ வந்துடும். அதே 9 திருப்பி போட்டிங்கன்னா 6 வந்துடும். ஸோ சப் கிளாஸ் ஏ டு ஐ செக்ஷன் 6 டிபி ஆக்ட் இன் 1882 முடிஞ்சு போச்சு. செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன சூட்சம் இதுதான். அந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய கான்செப்ட் இந்த ஸ்பெஸ் சக்சஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்நோக்கி கொண்டிருக்கும் சொத்துக்கள்னு அர்த்தம். அதாவது யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சொத்துக்களை தான் இந்த பதத்தில் விவரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சொத்தின் உரிமையாளர் ஒருத்தர் இருக்கார், அவர் கீழே இருக்கிற வாரிசுகள் பசங்க இல்லைன்னா அவங்களுடைய பேரன்மார்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எனக்கு தான் இந்த சொத்தை எழுதி வைப்பார் அப்படின்னு கனவு காண்டுருப்பாங்க. இந்த மாதிரி கனவு காண்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கடன் வாங்கிறது இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் அந்த சொத்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரலாம், வராமலும் போகலாம். அது அந்தந்த சொத்தின் உரிமையாளர் மனநிலைமையை பொறுத்து இருக்குது. வேறு யாருக்கு வேணாலும் அவர் எழுதி வைக்கலாம், ட்ரஸ்ட்டுக்கு கூட அவர் எழுதி வைக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம பார்க்க போகிறோம். சொத்து வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வரக்கூடிய சொத்தை வேற ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபராக பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உரிமையாளர் இங்கே இருக்கார், சொத்து வரும்னு காத்துட்ருக்க இந்த வாரிசுகள் சொத்து வரும்னு நினச்சிக்கிட்டு இவர்களுடைய வாரிசுகளுக்கோ இல்லைன்னா வேறு யாருக்கோ இந்த சொத்தை, இவர்கிட்ட இருக்கிற சொத்தை உரிமை மாற்றம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் சொத்து அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸ்பெஸ் சக்சஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் செக்ஷன் 6 சப் கிளாஸ் ஏ டிஃபைன் பண்ணி சொல்லுது. முதல் கான்செப்ட் கம்ப்ளீட்டட்.
ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒரே ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் மட்டும் நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு உண்டான சின்ன கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் மிக நேர்த்தியாக கிடச்சிரும். டாபிக் எழுதுறீங்க, ஸ்பெஸ் சக்சஷனிஸ் அப்படின்னா என்னென்னு எழுதுறீங்க, அதுக்கப்புறம் இல்லுஸ்ட்ரேஷன் ஏன்றவரை சொத்தின் உரிமையாளரும், பி அண்ட் சியை பார்த்தீங்கன்னா எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் அந்த வாரிசுகளாகவும் ஒரு மாதிரி இல்லுஸ்ட்ரேஷனை ஃபார்ம் பண்ணி இவங்க வந்து யாருக்கெல்லாம் எழுதி வைக்க முடியுமா முடியாதான்னு அப்படியே ஃபார்ம் பண்ணி முடிச்சிங்கன்னா ஒரு 3/4 பக்கத்துக்கு வரும். உங்களுக்கு உண்டான 4 மதிப்பெண்கள் மிக மிக எளிமையாக கிடச்சிரும். இதே பிக் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இதை மட்டும் எழுதலாம். இல்லுஸ்ட்ரேஷனை வேணால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா 10 கான்செப்ட்டுக்கு நீங்கள் ப்ரீஃபாக நீங்கள் டெஃபினிஷன் எழுதி ஆகணும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் ரைட் டு ரீஎன்ட்ரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் செக்ஷன் 6 சப் கிளாஸ் பி டிஃபைன் பண்ணி சொல்லுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்த உரிமையை திரும்ப பெற்றுக்கொள்ளுதல்னு அர்த்தம். என்னத்தை நீங்கள் கொடுத்தீங்க திரும்ப பெறத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு வீட்டுக்கு வராங்க, வாடகைக்கு வராங்க, நீங்கள் ஏதோ ஒரு கான்செப்டில் மார்க்கேஜ் கொடுக்குறீங்க, இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உரிமையை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. மார்க்கேஜில் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய உரிமையை நீங்கள் இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. லீஸில் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய அந்த வீட்டுடைய ஒரு பகுதி உரிமையை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற எல்லா உரிமைகளையும் தேவைப்படும் பட்சத்தில் நம்ம ரைட் டு ரீஎன்ட்ரி திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு கான்செப்டுக்காக உரிமையை கொடுக்குறீங்க, அந்த உரிமையை கொடுக்கும் பட்சத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கான்செப்டை மீறுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அக்ரிமெண்ட் டீடு ஒன்று போடுறீங்க, ஒரு டீட் போடுறீங்க, லீஸ் டீடு போடுறீங்க, அதில் நிறைய ஷரத்துக்கள் இருக்குது. இந்த ஷரத்தில் பார்த்தீங்கன்னா மெயினான ஷரத்தை அவர் மீறும் பட்சத்தில் இந்த லீஸ் டாக்குமெண்ட்டை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், ரிவோக் பண்ணிக்கலாம், திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரைட் டு ரீஎன்ட்ரி செக்ஷன் 6 சப் கிளாஸ் பி டிஃபைன் பண்ணி சொல்லக்கூடிய கான்செப்ட். இதுக்கும் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் தாராளமாக ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட்ஸில் 1 by 1 உங்களுக்கு புரிந்த அழகான தமிழ் மொழியில் எழுதிக்கிங்க. தேவைப்படும் பட்சத்தில் இங்கிலீஷில் நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஈஸ்ட்மென்ட் ரைட்ஸ் என்ன சொல்லுது, இதை பற்றின விவரங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் வீட்டு எதிர்க்க இருக்கும், பக்கத்து தெருவில் இருக்கும், இந்த மாதிரியான கான்செப்ட். இதை நிகழ்காலமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த ஈஸ்ட்மென்ட் ரைட்ஸ். இது மிக எளிமையாக புரியக்கூடிய கான்செப்டும் கூட. என்னன்றதை பார்க்கலாம். ஈஸ்ட்மென்ட் ரைட்ஸு செக்ஷன் 6 சப் கிளாஸ் சி டிஃபைன் பண்ணி சொல்லுது. என்னென்னா வசதி உரிமைன்னு சொல்கிறாங்க தமிழில். எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குண்டான வழி உரிமைன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். இதுதான் ஒரு இடம்னு வச்சுப்போமே. இந்த இடத்துல பின்னாடி ஒருத்தர் வசிக்கிறார், ஏ என்கின்ற நபர் பின்னாடி வசிக்கிறாரு, பி என்கின்ற நபர் முன்னாடி வசிக்கிறாருன்னு வச்சுப்போம். மெயினாக ஒரே ஒரு ரோடு தான் இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துலையும் ஒரு வீடு ஒன்று இருக்குது. இப்போது ஏ எப்படி இந்த சைடு ரோடு கிடையாது, இந்த சைடு ரோடு கிடையாதுன்னு பட்சத்தில் ஏ எப்படி அவருடைய வீட்டுக்குள்ளே போவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் ஈஸ்ட்மென்ட் ரைட்டுடைய ரோல் மிக மிக அதிகமாக பங்கு வகிக்குது. என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, பி வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு ரைட்ஸை கொடுக்குறாரு. யாருக்கு? ஏக்கு ஒரு ரைட்ஸை கொடுக்குறாரு. என்னுடைய வழியை நீங்கள் வாங்கிக்கோ, என்னுடைய இடத்துல இருக்கிற வழியை வாங்கிக்கோ. அப்படி இல்லைன்னா இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போதே வரும். இது தனியாக ஒரு டாபிக் வரும்போது மிக எளிமையாக புரிய வைக்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கிங்க. ஏ வந்து பி வந்து ஏக்கு விட்டு கொடுக்குறாரு வழி உரிமையை. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஏக்கு விட்டு கொடுக்குறாரு. ஸோ ரோடு வழியாக இவர் அழகாக உள்ளே போயிடலாம். இவருக்கு உண்டான வழி கிடச்சிச்சு. ஆல்ரெடி பிக்கு வழி இருக்குது, பக்கத்து நிலத்துக்கும் வழி இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்மென்ட் ரைட்டுடைய கான்செப்ட். இதில் 2 கான்செப்ட் சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, வழியை விட்டு கொடுப்பவர் இந்த இடத்துல யார்? பி இல்லையா? அவருக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செர்வியன்ட்னு சொல்கிறாங்க. வழியை பெறுபவருடைய பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டாமினன்ட்னு சொல்கிறாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு வச்சுருக்கிறாங்க. சின்ன கொஸ்டின்ஸில் டாமினன்ட், வெறும் டாமினன்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸ்ட்மென்ட் ரைட்ஸை பற்றி தான் நம்ம எழுதணும். ஈஸ்ட்மென்ட் ரைட்ஸ் வரும்போது மிக தெளிவாக பார்க்கலாம். செக்ஷன் 6 சப் கிளாஸ் சி டிஃபைன் பண்ணி சொல்லுது. இதுதான் சரி. இந்த விவரங்களை ஏன் இந்த இடத்துல சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்றி அமைக்க முடியாத சொத்துக்கள் cannot be transferred ப்ராப்பர்ட்டியில் சொல்கிறீங்கன்னா, பி வந்து ஏக்கு கொடுத்த சொத்தை எந்த பிரச்சனை பண்ணாலும் ஏ என்ன பிரச்சனை பண்ணாலும் பியால் திரும்ப கேட்க முடியாது, மாற்றி அமைச்சிக்க முடியாது. இதுதான் கான்செப்ட். அதாவது ஏவே நினச்சாலும் பிக்கு கொடுக்க முடியாதுன்றதையும் மனசில் நினச்சிக்கணும். ஏன்னா ஏ என்றைக்குமே அதுக்கு வழி வேணும். இன்னொருத்தருக்கு விற்கணும்னா கண்டிப்பாக இந்த வழின்றது வேணும். அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை ஏவாலையும் மாற்றி அமைக்க முடியாது, பியாலையும் மாற்றி அமைக்க முடியாது. ஸோ மாற்றி அமைக்க முடியாத சொத்தில் இந்த ஈஸ்ட்மென்ட் ரைட்ஸும் இன்க்ளூட் ஆகுது.
அடுத்தது ஃபோர்த் ஒன் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் பர்சனல் என்ஜாய்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் செக்ஷன் 6 சப்கிளாஸ் டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் தன்னுடைய தனிப்பட்ட இன்ட்ரெஸ்டின் காரணமாக அவருக்கு தனியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு கான்செப்டை சொத்தை கொடுக்கணும், அந்த சொத்தை வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த மாதிரி மாற்றம் செய்த சொத்துக்களை அவர் திரும்ப கேட்க முடியாது. மாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா, யாரோ ஒருத்தர் செஞ்சுப்பாங்க, அவங்களும் யாருக்கும் கொடுக்க முடியாது. இவரும் கேட்க முடியாது, அவங்களும் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரிய வரும். ஒரு கோவிலுக்கு தானமாக வழங்கப்பட்ட சொத்து, ஒரு ட்ரஸ்ட்டுக்கு தானமாக வழங்கப்பட்ட சொத்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் திரும்பி கேட்க முடியாது. ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் ஒன்று, அந்த கோவில் வந்து வேறு யாருக்கும் அந்த சொத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த ட்ரஸ்ட்டு வந்து அந்த சொத்தை வேறு யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்றது தான் இந்த ஃபோர்த் ஒன் சொல்லக்கூடிய கான்செப்ட். ஒரு இன்ட்ரெஸ்டின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அந்த சொத்துக்களை மாற்றம், அதாவது cannot be transferred என்ற கான்செப்டில் வருது நம்மளுக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் செக்ஷன் 6 சப்கிளாஸ் டி டிஃபைன் பண்ணி சொல்லுது. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் என்ன சொல்லுது, ரைட் டு ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ். ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் அவருக்கு வருது, அந்த மெயின்டெனன்ஸை வேறு யாருக்குன்னா மாற்றி அமைக்க முடியுமா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு சில விவரங்களை பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அந்த ப்ராப்பர்ட்டி அது வந்து கண்ணுக்கு இதில் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே வந்துக்கும். நோட் பண்ணிக்கிங்க, மேலே தெளிவாக நோட் பண்ணிக்கிங்க. ஒரு சில ரைட்ஸு, ஒரு சில டியூட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் செய்ய முடியும். உங்களுடைய உயிர் வாழணும்னா நீங்கள் தான் மூச்சு விட்டாகணும், வேறு யாரும் உங்களுக்காக மூச்சு விட முடியாது. இதுதான் இந்த விஷயத்தில் இருக்கிற ஒரு சாராம்சம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. ரைட் டு ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சிஆர்பிசி 125 அண்டரில் அவங்களுடைய ஹஸ்பண்டு இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் தொகையை கொடுக்குறாருன்னா அந்த மெயின்டெனன்ஸ் தொகையை இவங்க வேறு யாருக்கும் உரிமை மாற்றம் செய்ய முடியாது. வேணும்னா ஒரு ஐடியா ஒன்று பண்ணலாம், அந்த பணத்தை வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இதுதான் பண்ண முடியும். செக்ஷன் சப்கிளாஸ் டிடி டிஃபைன் பண்ணி சொல்லுது. இந்த இடத்துல இன்னொரு சப்கிளாஸை சேர்த்துருக்காங்க, டிடி. அதுக்கப்புறம் ரைட் டு சூ, அதாவது வழக்கு இடும் உரிமை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டையும் டாட்ஸையும் உள்ளே இழுக்கிறாங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் ஏதோ கான்ட்ராக்ட் போடப்படுது, அதை மீறும் பட்சத்தில் அவங்க ரெண்டு பேரும் அதாவது சூட் ஃபைல் பண்ணி அதற்குண்டான ரெமெடி அவங்க தேடிப்பாங்க. இதுதான் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் அதிகமாக சொல்லக்கூடிய கான்செப்ட். அப்படியே நம்ம டாட்ஸில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீங்கு நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு காம்பன்சேஷன் யாருக்கு கொடுக்கணும்? ரோட்டில் போகிறோம், காலில் ஒருத்தருக்கு அடிப்படுது, நல்ல கிரீவியஸ் இன்ஜுரி ஆகுது, அந்த இன்ஜுரி ஏற்படுத்தின அந்த மோட்டார் வாகனத்தின் மீது ஏதோ ஒரு இழப்பீடு தொகையை கொடுக்குறாங்க. இவர் அடிப்பட்ட நபர் உயிரோடு இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் அந்த காம்பன்சேஷனை கொடுக்க முடியுமே கண்டி. இவர் சொல்லுவார், எப்பா நான் ரொம்ப நல்லவன்பா, அவருக்கு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொன்னால் அந்த உரிமையை வேறு யாருக்கும் மாற்றி கொடுக்க மாட்டாங்க. இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய அந்த காம்பன்சேஷன், யார் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்டில் அடிபட்டாங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய அந்த நிவாரணம் அவர்களால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அதாவது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போனோன்னா இவர்கள் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் இவங்க மட்டும்தான் அந்த காம்பன்சேஷனையும் இல்லை இந்த ஒரு கான்செப்டையும் அனுபவிக்க முடியும். வேறு இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி வேறு யாருக்கும் அந்த உரிமை மாற்றம் செய்ய முடியாது. இவர்கள் இறந்து விட்டால் இவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு வேணால் அந்த காம்பன்சேஷன் போகும். இவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அந்த காம்பன்சேஷன் இவங்களுக்கு தான் வரும். யாருக்கும் இந்த உரிமை மாற்றம் செஞ்சு கொடுக்க முடியாது. அந்த வரக்கூடிய அந்த காம்பன்சேஷன் என்கின்ற அந்த ப்ராப்பர்ட்டியை வேறு யாருக்கும் மாற்றி அமைக்க முடியாது. இதுதான் கான்செப்ட். அடுத்தது 7th ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் அண்ட் சேலரி எக்ஸட்ரான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான், பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை பார்த்துருவோமே. பப்ளிக் ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, ஒரு தாசில்தாராக வேலை செய்கிறாருன்னு வச்சுப்போமே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக தாசில்தார் வேலை பார்த்துட்டேன், என் சித்தப்பா பையன் சும்மா இருக்கிறான், அவனுக்கு இந்த வேலையை நான் விட்டு கொடுத்துட்றேன், அவர் அந்த இடத்துல உட்காந்து என்னுடைய பணியை செவ்வனே செய்யட்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னா அது நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார் அவர், என்னுடைய சேலரியை என் பெரியப்பா பசங்கள்லாம் கஷ்டப்படுதுங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டாலும் நடக்காது. இதெல்லாம் என்னென்னா அவர் சேலரி வாங்கி அவர் வேணால் தானமாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரியான உரிமைகள் அது அவருக்கு கொடுக்கக்கூடிய ரைட்ஸு. ஒரு தாசில்தார்ன்றது அவருக்குடைய ரைட்ஸு கூட இருக்கக்கூடிய கடமை, அவர் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த உரிமையை வேறு யாருக்கும் மாற்றம் செய்து கொடுக்க முடியாது. அவர் வாங்கும் அந்த சம்பள தொகையை அவர் மட்டும்தான் வாங்க முடியும், வேறு யாருக்கும் அவர் டெலிகேட் பண்ண முடியாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லால் என்ன சொல்கிறாங்க, ஒர்க்கை வேணால் நீ டெலிகேட் பண்ணி, யார் டெலிகேட்னா யார், உங்கள்
உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட டெலிகேஷன் பண்ணலாம். சம்பந்தமில்லாத நபர்களுக்கு உங்களால் எந்த ஒரு வார்த்தைகளையும், எந்த ஒரு வாக்கியங்களையும், எந்த ஒரு விவரங்களையும் உங்களால் டெலிகேஷன் பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் சேலரி எக்ஸெட்ரா. இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக இல்லுஸ்ட்ரேஷனை ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரலாம். ரொம்ப 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 ஈஸியான ஒரு கான்செப்ட்டு. அப்படி பக்கம் பக்கமாக அப்படி இழுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 6F டிஃபைன் பண்ணி சொல்லுது. அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பென்ஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? அவர் கஷ்டப்பட்டார், அவர் ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சார், அவருடைய சேலரியிலேருந்து பிடித்தம் செய்யப்பட்ட அந்த தொகையை மாதம் மாதம் இவருடைய வாழ்க்கை பொருள் உதவியாக கொடுக்குது அந்த நிறுவனம். அந்த நிறுவனத்துலேருந்து வரக்கூடிய பென்ஷனை வேறு யாருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாதுன்றது தான் அந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் நோ ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மாற்றம் செய்ய முடியாத சொத்துக்கள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இயற்கையோட பிடியில் இருக்கிற அனைத்து சொத்துக்களையும் மாற்றம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிவரு, கடல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோட்ஸு, வேறு என்ன சொல்கிறது, ஏரிகள், குளங்கள், இந்த மாதிரியான கான்செப்டெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு யாருக்குமே மாற்றம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை உள்ளெழுகிறாங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்க அனைத்து விதமான இன்வேலிட் இல்லைனா வாய்டு அப்படி இல்லை வாய்டபிள், இந்த மூணுமே எடுத்துக்கோங்களேன். வாய்ட் அண்ட் வாய்டபிள் கான்செப்டில் வரக்கூடிய அனைத்து விதமான அக்ரிமெண்ட் அண்ட் கான்ட்ராக்டுகளும் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாற்றம் செய்ய முடியாது அப்படின்னு அழகாக முடிக்கிறாங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்ட்ரான்ஸ்ஃபரபிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம பார்த்துடலாம். இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 6I லாஸ்ட்டில் நம்ம நிற்கிறோம். இப்போது இந்த மாதிரி வேளாண் குடியிருப்பு உரிமைகள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த பயிர் செய்தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏதோ குடியிருப்புகள் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியை மாற்றம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் படித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைப் பீப்புளுக்கு கொடுக்கக்கூடிய சொத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த மலை குடிவாழ் மக்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான நபர்களுக்கு ஏக்கர் கணக்குலையோ இல்லை சென்ட்டு கணக்குலையோ லேண்டு கொடுப்பாங்க. அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவங்க வந்து பயிர் செய்தொழில் செஞ்சு அதுலேருந்து விளையக்கூடிய பொருளை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்திப்பாங்கன்றதுக்காக அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்தந்த நபர்களுக்கு ஒரு ஏக்கர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வழங்கப்பட்ட நிலங்களை வேறு யாருக்கும் அவங்களால உரிமை மாற்றமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்டும் இன்றளவும் இருக்கிறதுன்றதை நீங்கள் நினைவில் வச்சிங்க. கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் அதையும் இன்க்ளூட் பண்ணி எழுதுங்க செக்ஷன் 6I. நான் மறுபடியும் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயந்தான். இந்த டாப்பிக்கை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்லுக்கு அகைன்ஸ்டாக வரக்கூடிய ஒரு கான்செப்ட்ன்றதுனால அடிக்கடிக்கு நம்மக்கிட்ட இதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு, அதாவது நான் தான் சொன்னேன், ஒரு 10 மார்க்கு கன்ஃபார்மாக இருக்குது இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா. அதாவது தெளிவாக நோட்ஸ் எடுக்கணும், அதுதான் ரொம்ப விஷயம். ஒன் பை ஒன்னாக நோட்ஸ் எடுத்து உங்களுடைய அந்த ஒரு கான்செப்டை வந்து விரிவாக யோசிக்க வச்சு அதுக்குண்டான இல்லுஸ்ட்ரேஷனை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி எழுதி வச்சுட்டிங்கன்னா போதும். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். கண்டிப்பாக சாரதி லா ஸ்டடீஸ் உங்களுக்கு புரிய வச்சிருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம்.